இப்போ ஏப்ரல் 2026 அந்த மஞ்சள் கடல் தன் மூச்ச புடிச்சிட்டு காத்துட்டு இருக்கு. நம்ம டீம் கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். காஃப் ட்ரெயின் வலியோடு போராடுற ஒரு 44 வயசு போராளி. இப்போ ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் கேட்குற ஒரே கேள்வி, நம்ம தல எப்போ திரும்பி வருவாரு? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, வெறும் ரெக்கார்ட்ஸோ, ஸ்கோர்ஸோ இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன். 2008ல நீளமான ஒரு முடிவோட வந்த ஒரு பையன். 2026ல ஒரு மதமா மாறியிருக்காரு. இப்ப சரித்திரத்தை இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். தோனியின் தரமான மாஸ் ஒரு லெகசி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படியே 2008க்கு போவோம். அன்னைக்கு அவன் வெறும் ஒரு விக்கெட் கீப்பர மட்டும் வாங்கல. ஒரு தலைவன வாங்குனாங்க. தென்னிந்தியாவில் இருந்த ஒரு ஊர உலக பிரான்சைஸ் கிரிக்கெட்டா ஒரு தலைநகரமா மாத்துனாரு. 2010, 2011 கம்மியான ஸ்கோர எப்படி டிஃபெண்ட் பண்றது? ஒரு மேட்ச கடைசி பால்ல எப்படி முடிக்கிறது? சேப்பாக்கத்த எப்படி எவனுமே அசைக்க முடியாத ஒரு கோட்டையா வந்து மாத்துறதுன்னு ஊருக்கே வந்து கத்துக் குடுத்தாரு. அவர் வெறும் பவுண்டரிகள மட்டும் அடிக்கல. பக்கா கமர்ஷியல் சினிமாவே கிரவுண்ட்ல காட்டிட்டு இருக்கு. பக்கா கமர்ஷியல் சினிமாவ கிரவுண்ட்ல காட்டிட்டு இருந்தாரு. 2018ல இவங்கள டாடிஸ் ஆர்மின்னு கிண்டல் பண்ணாங்க. தோனியோட கதை பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனா தல என்ன பண்றாரு? காட்டுக்கே ராஜாவா திரும்ப வந்து கோப்பைய தூக்குனாரு. அப்புறம் 2023ல நடந்த அந்த மேஜிக். முழங்கால்ல ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டுக்கிட்டு ஓடவே கஷ்டப்பட்டுடுச்சு. ஆனா மைதானத்துல அவருக்காக காத்திருந்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக ஒவ்வொரு மேட்சும் களத்துல இறங்குனாரு. குஜராத்தில் நடந்த அந்த மேட்ச் வந்து கடைசி பால்ல ஜடேஜா வின்னிங் ஷாட் அடிச்சப்போ, தல அவர அப்படியே தூக்கி செலிப்ரேட் பண்ண அந்த நிமிஷம், நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா வந்து கத்தல, சந்தோஷத்துல அழுதோம் நம்ம. அதுதான் அந்த விசில் போடு. எமோஷனலோட உச்சகட்டம் அதான். இப்போ நம்ம 2026ல நிக்கிறோம். உடம்புல பல காயங்கள், முழங்கால் வலிய தாண்டி இப்போ காஃப் ட்ரெயின். தலையோட மேஜிக் களத்தில் இல்லாததால டீம் பாயிண்ட்ஸ்ல டேபிள்ல கீழ இருக்கோம் நம்ம. ஆனா ஒண்ணு தெரியுமா? அவர் ஃபிட்னஸ் டெஸ்ட்ட பாஸ் பண்ணி அடுத்த மேட்ச் திரும்பி வந்தாலும் சரி, இல்ல இதுதான் நம்ம அவருக்கு கொடுக்க போற கடைசி மேட்சா இருந்தாலும் சரி, அவர் உருவாக்கி வச்சிருக்க ஒரு சகாப்தத்த யாராலயும் பார்த்தீங்கன்னா அழிக்கவே முடியாது. 18 வருஷம், 5 கோப்ப, எண்ண முடியாத ஹெலிகாப்டர் ஷாட்கள். எம்.எஸ். தோனி இங்க ஒரு கிரிக்கெட் டீம உருவாக்கல. ஒரு குடும்பத்த உருவாக்கியிருக்காரு. அந்த தல தரிசனத்துக்காக நம்ம காத்திருப்பு பார்த்தீங்கன்னா வந்து தொடரும். ஆனா, அதுக்குள்ள வந்து ஐபிஎல்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச தோனி மொமெண்ட்ஸ் என்னன்னு கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் முழுக்க எல்லோவா நிரப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கூஸ்பம்ப்ஸ் கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம கார்த்திக் மேட்ச் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விசில் போடு.